Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah wa salatu wa salam ala rasulillah. My dear brothers and sisters, we welcome you all on behalf of Ilm Open School. In this video class, we are going to discuss about psychology 6th lesson, learning process and acquiring skills. In this video, we are going to discuss only about the first part of the 6th lesson. In the next upcoming video, we will finish this lesson by covering the second part of this video. Yes, let's go to the video. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இல்மு திறந்தநிலை பள்ளி சார்பாக உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் சைக்காலஜியின் 6ஆம் பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த 6ஆம் பாடத்தில் நாம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம், எவ்வாறு திறமையை வளர்த்துக் கொள்கிறோம் என்பதை பற்றியான சைக்காலஜி பாடத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இந்த பாடத்திற்குள் சென்று சேர்ந்து பயணிப்போம். லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? வாட் இஸ் லேர்னிங்? இந்த லேர்னிங் we are doing some practice, we are experiencing some experience. Because of this practice or experience, our behavior is getting shaped or changed. This behavior is permanent. It is long lasting. அதாவது கற்றுக்கொள்ளுதல் என்றால் நாம் அனுபவத்தின் வாயிலாக, நமது பயிற்சியின் வாயிலாக, நமது நடத்தையில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் என்பது நீடித்து நிலைக்கக்கூடிய நிரந்தரமான மாற்றம். இதுதான் கற்றுக்கொள்ளுதலுடைய வரையறை. This is called definition of learning. So learning means we are changing the behavior permanently by practice or experience. So this is another definition. You see, there is a stimulus. As soon as you see the stimulus, you are understanding the danger. When you are understanding the danger, you are giving your response such as running or escaping from that animal. ஒரு விலங்கை பார்க்குறீங்க, அந்த விலங்கை பார்த்த உடனே நீங்க ஸ்டிமுலஸ், தூண்டுதல் உண்டாகுது உங்களுக்கு. அந்த தூண்டுதல் மூலமாக நீங்க பயத்தை உணர்றீங்க. நீங்க பயத்தை உணர்ந்த உடனே அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அந்த விலங்கிட்ட இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதா இருக்கும். இதுதான் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு தூண்டுதலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு தூண்டுதலுக்கு ஒரு உணர்வு வெளிப்படுத்துறீங்க. இதுதான் லேர்னிங். ஸோ லேர்னிங்னா ஒரு தூண்டுதல் இருக்கணும், அந்த தூண்டுதலுடைய விளைவாக நீங்க உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தணும். இதானது லேர்னிங். ஓகே, லேர்னிங் ஹாஸ் டு பி differentiated from other concepts such as maturation, reflex as well as instinctive behavior. So learning வேற, maturation வேற. learning வேற, reflex action வேற. learning வேற, instinct வேற. Let us see the difference between learning and maturation. So learning means you are getting the knowledge, skills and behavior through what? Experience, training and education. உங்களுடைய அனுபவம், பயிற்சி, கல்வியின் மூலமாகத்தான் நீங்க அறிவு, திறமை, நடத்தைய பெற்றுக்கொள்றீங்க. இதுதான் கல்வி. மெச்சுரேஷன்னா வளர்ச்சி. வளர்ச்சினா என்ன? நம்ம மென்டலா, மன ரீதியாக, பிசிக்கலா, உடல் ரீதியாக வளர்றதுதான் மெச்சுரேஷன். We are developing mentally and physically. There is nothing but maturation. So learning is only a mental process, but maturation is both mental and physical development. So learning, கல்வி என்பது ஒரு மனம் சார்ந்த நடவடிக்கை, மனம் சார்ந்த செயல்பாடு. ஆனால் மெச்சுரேஷன் என்பது மனம் மற்றும் உடல் சார்ந்த செயல்பாடு. Learning, how the learning happens? The learning happens through experience, practice, training or education. So learning எப்படி நடக்கும்? நம்ம அனுபவத்தின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக அல்லது கல்வியின் மூலமாகத்தான் நமக்கு கல்வி கிடைக்கும். But maturation don't need this experience, training or education. Maturation can happen for each and every individual automatically. Okay, so learning is happen because of external stimuli. ஸோ வெளியிருந்து ஒரு தூண்டுதல் இருந்தால் மட்டும்தான்
கற்றல் நடக்கும். ஆனா மெச்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து தூண்டுதல் தேவையில்ல. இட் டஸ் நாட் நீட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. Even if there is no external stimuli, you will have the physical development, you will have the mental development. ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க வளர்ச்சி அடைவீங்க, வெளியில ஒரு தூண்டுதல் இல்லாட்டியும் சரி. ஆனா தூண்டுதல் வெளியில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கல்வி நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டிங் இன்ஸ்டிங் இஸ் ஆல்சோ நாட் அ லேர்னிங் பிஹேவியர். இன்ஸ்டிங் இஸ் எ இன்னேட் பிஹேவியர். இன்ஸ்டிங் இன் தமிழ் we call it as உள்ளுணர்வு. ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு இருக்கும், அது நீங்க யார்ட்டையும் போய் கத்துக்க தேவையில்லை. For example, all animals have innate instincts that we have developed during our evolution. Okay, so evolution is not a scientific concept. Okay, anyhow, எல்லா விலங்குகளுக்கும் ஒரு உள்ளுணர்வு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a dog protecting its owners. ஸோ ஒரு பிஸ்கட் நம்ம கரெக்டாக போட்டோம்னா, இல்லை எலும்புத்துண்டு கரெக்டாக போட்டோம்னா, அந்த ஓனரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கரெக்டாக அந்த நாய் செய்யும். இது எப்படி நாய்க்கு கொடுத்த ட்ரைனிங்கா, நாய் தனியா ஸ்கூலுக்கு போச்சா? கிடையாது. நாய்க்கோடைய இன்ஸ்டிங் பிஹேவியர், நாயோடைய உள்ளுணர்வே அப்படித்தான் இருக்கு ஆக்சுவலா. எ ஸ்னேக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஹவு டு ஹண்ட். ஒரு பாம்பு வந்து எப்படி வேட்டையாடுது, அந்த அறிவு பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கு. எ டாக் பார்க்கிங் அட் பேர்ட்ஸ். ஒரு நாய் பாத்தீங்கன்னா பறவைகளை பார்த்தா குறைக்கும். இது ஏன் குறைக்குது? அதுவும் என்னது? இன்ஸ்டிங், உள்ளுணர்வு. இன் திஸ் வே there are so many examples for each and every animal. Reflex action is also not a learning. For example, when you are hit by the nail, as soon as you take the leg out of this nail, because your brain is giving the command to this leg. Okay, so reflex action na நீங்க ஒரு சித்தல பாதிக்கப்படும் போது டக்குன்னு அதுல இருந்து அந்த உங்க கைகள் கால்கள் ஆட்டுறீங்க. இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஏன்னா பிரெயின்ல இருந்து உங்களுக்கு அந்த கமாண்ட் போகுது. So let us see the basic experiments in learning. So until we had seen what is learning and what is not learning, now we are going to see what are the basic experiments happened in learning. So learningல பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சிகளை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம். So classical conditioning is very famous experiment. Operant conditioning, and we have lot of other conditioning, but these two are very important experiments in the learning in psychology. ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜில இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான் முக்கியமான எக்ஸ்பெரிமெண்டா பார்க்கப்படுது. சைக்காலஜில கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் கண்டிஷனிங், இன்சைட், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், மோட்டார் லேர்னிங், வெர்பல் லேர்னிங், சோசியல் லேர்னிங். Let us see all these one by one. First, let us see classical conditioning. What is classical conditioning? We are learning the predictable signals. இந்த சிக்னல், இது வந்து சிக்னலு, இந்த சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், அதை வந்து அந்த சிக்னலை நம்ம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அந்த சிக்னல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம இப்படி பிஹேவ் பண்ணணும். அப்பதான் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் லேர்னிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் associative learning. Why it is called associative learning? Because we are linking what? We are connecting the stimulus and response. So stimulus அப்புறம் ரெஸ்பான்ஸுக்கு மத்தியில ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அசோசியேட்டிவ் லேர்னிங், ஒரு தூண்டுதல் இருக்கும், அந்த தூண்டுதலுக்கு நம்ம எப்படி உணர்வை வெளிப்படுத்துறோம், இந்த தூண்டுதலுக்கும் உணர்வுக்கும் மத்தியில ஒரு லிங்கை, ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதை தியரியா பார்க்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும், அடுத்து எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ த பிஹேவியர் ஆஃப் சைல்ட் ஹூ அவாய்ட்ஸ் பர்னிங் மேட்ச்ஸ்டிக்ஸ் ஆஃப்டர் பீயிங் ஹர்ட் பை இட் ஒன்ஸ். ஒரு தடவை அந்த குழந்தை தீயினால சுட்டுக்குச்சுன்னா அந்த தீக்குச்சி பக்கமே போகாது. ஸோ இந்த தீக்குச்சி பக்கமே போகாம இருக்குதான் பிஹேவியர். அவாய்ட் பண்றது பிஹேவியர், அவாய்ட் பண்றது ரெஸ்பான்ஸ். இது ஸ்டிமுலஸ் என்னது? ஹர்ட். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் the stimulus and response is getting connected. The strong link was happened. So ஹர்ட்டுக்கும் இது வந்து இப்படி பண்ணா நம்ம ஹர்ட் ஆகும், இதுதான் சிக்னலிங். ஓகேவா? இந்த சிக்னலிங் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை அவாய்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் திஸ் வாஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்டட் ஃபார் த கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே, பை யுவான் பாவ்லோ. So the Pavlov conducted this experiment. So according to this experiment, he taken the dog. As soon as the dog sees the food,
it exceeds saliva. ஸோ அந்த டாக் பார்த்தீங்கன்னா, அந்த நாய் பார்த்தீங்கன்னா, உணவை பார்த்த உடனே எச்சில் ஊறுது. ஓகே. ஸோ திஸ் ஃபுட் இஸ் கால்ட் as unconditioned stimulus. This saliva is called as unconditioned response. Unconditioned means without any kind of experiments. Automatically, the food is acting as a stimulus. And for this food, the dog is releasing the saliva. ஸோ எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்லாம, எந்த ஒரு இடையூறும் இல்லாம, உணவை பார்த்த உடனே நேச்சுரலா தூண்டப்படுதா? அதனால அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ். தூண்டப்பட்டு அது உணர்வு வெளிப்படுத்துதா? சலைவா வெளிப்படுத்துதா? இது அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். நவ் we are introducing the neutral stimulus. Okay, so when we introduce neutral stimulus, the dog won't respond. No response. ஸோ நியூட்ரல் ஸ்டிமுலஸ்ல வந்து நம்ம கொடுத்தோம்னா, இப்போ நம்ம பிபி ஊதுறோம், இந்த சவுண்டு ஊதுறோம்னு சொன்னா அந்த சவுண்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதுக்கு பேர் தான் என்னது? நியூட்ரல் ஸ்டிமுலஸ், நோ ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் வாஸ் த கேஸ் பிஃபோர் த எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி இதுதான் நிலைமையா இருக்கும். டூரிங் தி எக்ஸ்பெரிமெண்ட், whenever we are introducing the food, we are giving some sound. ஓகே, அதாவது நம்ம வந்து உணவை கொண்டு வரும்போது நம்ம சவுண்ட் வச்சு பழக்கப்படுத்துறோம். ஸோ ஆக்சுவலி வி ஆர் கிரியேட்டிங் த லிங்க் பிட்வீன் திஸ் சவுண்ட் அண்ட் திஸ் சலைவா. ஸோ தி சலைவா இஸ் ஸ்டில் அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸ். ஆஃப்டர் சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், whenever the dog hears a sound, the dog will release the saliva because dog thinks that food is going to come. So this stimulus is nothing but conditioned stimulus. And the response is nothing but conditioned response. ஸோ மனித இடையூறு மூலமாக நம்ம ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணி அந்த சவுண்டையும் உணவையும் ஒன்றுபடுத்தி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருது? ரெஸ்பான்ஸ் நமக்கு வருது. இப்படியே சவுண்டு கேட்டு கேட்டு பழகி போய் சவுண்டுனாலே உணவு தான் அப்படின்னு நினைச்சு சவுண்டு வந்தாலே அந்த உணவு தூண்டப்படுது, செயற்கையா தூண்டப்படுது. ஸோ அன்கண்டிஷன்ட் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் நேச்சுரல். கண்டிஷன் மீன்ஸ் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது நேச்சுரல் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட். ஆய்வு ரீதியாக நம்ம என்ன பண்றோம்? அந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸை மாத்துறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் depicted as the equation. First we are giving the unconditioned stimulus, that is food, and we are getting unconditioned response. Whenever the dog sees the food, we get the saliva. During the condition, we are introducing the both conditioned stimulus as well as unconditioned stimulus. We are getting unconditioned response. At last, the conditioned stimulus will give the conditioned response. This is what classical conditioning. Sometimes a conditioned response to one object is exhibited in the presence of similar stimuli. ஸோ ஸ்டிமுலை தூண்டப்படுறதெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எலியை பார்த்த உடனே இந்த குழந்தை அழுகுது, அந்த எலி வெள்ளையா இருக்கு. திஸ் rat was white. So this rat was introduced to this child. So as soon as the rat was seen, the child is crying, but the child noticed the color. Whenever the child sees the objects or animals of another colors or persons of another the same color, the child exhibits this same response again and again to different stimuli. ஸோ ஒரு எலியை பார்த்து ஒரு குழந்தை பயப்படுது, அது வெள்ளையா இருக்கிற ஒரே காரணத்தினால வெள்ளையா இருக்கிறது எதை பார்த்தாலும் பயப்படுது. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெனரலைசேஷன். ஸோ இன் திஸ் ஸ்டேஜ் the conditioning happened, but the child cannot, the response is same for all kind of stimulus that have the same characteristics. So ஒரே மாதிரி தன்மையுடைய எல்லா தூண்டுதல்களுக்கும் ஒரே ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது தான் ஜெனரலைசேஷன். ஸோ ஜஸ்ட் the example we had seen in the last image. Differentiation. When the child able to differentiate and able to give different response to different stimuli, it is called as differentiation. Extinction. When this conditioning
was not working, it is called as extinction. நம்ம பெல் அடிக்கிறோம், ரெஸ்பான்ஸ் வரல. When we are giving the conditioned stimulus, the conditioned response was not received, it is called as extinction. Spontaneous recovery, again conditioned response is coming for the conditioned stimulus after the extinction, it is called as spontaneous recovery. Let us see one by one. You see, whenever the child sees, the dog sees the circle, it can understand the meat. Okay, but it has to understand the difference between circle and ellipse. So உருண்டைக்கும் எலிப்ஸ்க்கும் மத்தியில வித்தியாசம் தெரியல. உருண்டையை பார்த்தாலும் சரி, எலிப்ஸை பார்த்தாலும் சரி, அது நாக்கு எச்சி ஊறுது, ஏன்னா அது கறி அப்படின்னு அர்த்தம். பட் this is called as generalization. But in differentiation, when the dog sees circle, it exhibits salivation, it exhibits the response. When the dog sees ellipse, it won't give any response, it is called as differentiation. So circle பார்த்தாலும் சரி, ellipse பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிறதுனால அது ரெஸ்பான்ஸை கொடுத்தா ஜெனரலைசேஷன், ரெண்டுக்கும் வித்தியாசமா கொடுத்தா டிஃபரன்சியேஷன். And extinction, so you are keep on giving the sound, but food is not coming. Now the connection between stimulus and response will not be there. ஸோ நீங்க சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க, ஆனா சாப்பாடு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த சவுண்டை பார்த்து வெறுத்து என்ன ஆகும், அந்த சவுண்டுக்கும் சவுண்டா சாப்பாடு வராதுன்னு நினைச்சு வாயில் எச்சியே உறாது, அதை விட டென்ஷன் ஆயிரும். ஆனா கண்டிஷனிங் பண்ணும்போது சவுண்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்தீங்க, எக்ஸ்டிங்ஷன்ல சவுண்டு கொடுத்து சாப்பாடு கொடுக்காம இருக்கீங்க. Spontaneous recovery, when you are giving the food along with sound, again the link will be getting connected. This is called spontaneous recovery. Next we are going to see the next kind of experimental learning, that is operant conditioning. Operant conditioning, we are learning by consequences. In classical conditioning, we are learning by signaling, learning by input. In operant conditioning, we are learning by output. In classical conditioning, we are learning by input. It is also called as instrumental learning. Why it is called as instrumental learning? Because the reinforcement, the motivation is given. It may be the punishment or it may be the reward. So reward or punishment is very, very instrumental in defining this learning process. This kind of experiment was conducted by B.F. Skinner. You see, the rewards introduced to increase a behavior. ஒரு பிஹேவியர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம், ஒரு பிஹேவியர் டிக்ரீஸ் பண்றதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். பாருங்க, இந்த லிவரை, இந்த குச்சியை தள்ளினா நமக்கு அந்த எலிக்கு சில உணவு கிடைக்கும். இந்த குச்சியை தள்ளினா எலிக்கு கரண்ட் அடிக்கும். ஸோ இது ரிவார்டு, இது பனிஷ்மெண்ட். ஸோ வி ஆர் கனெக்டிங் த கான்சிக்வன்சஸ் வித் த பிஹேவியர். ஒரு பிஹேவியருக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் வச்சுக்கிறோம்ல, இதான் இது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ யூ சி, திஸ் இஸ் த ஸ்டிமுலி and this is the behavior, and we have both reinforcement and punishment. Okay, so if you are giving the positive reinforcement, the behavior increases. Even if you are giving the negative reinforcement, behavior increases. This means what? Reinforcement means increases. Okay, even if there is a negative stimuli, the reinforcement means behavior increases. Punishment means behavior decreases. What is positive reinforcement? For example, you see, you are adding something valuable, you are gifting something so that the child becomes happy. It is called as positive reinforcement. What is negative reinforcement? You are taking something unpleasant to the children. குழந்தைகளுக்கு எது பிடிக்காதோ அதை நீங்க நீக்குறீங்க. ஸோ குழந்தைக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்க. இதான் அந்த நெகட்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட். இன் போத் தீஸ் கேசஸ் த சைல்டு வில் இன்க்ரீஸ் இஸ் பிஹேவியர். ஸோ நம்ம இப்படி நடந்தா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ரிவார்டு பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கலாம், நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கலாம். பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும், நெகட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா நமக்கு பிடிக்காத நம்மகிட்ட இருந்து எடுத்துருவாங்க. பனிஷ்மெண்ட், வி ஆர் ஆடிங் சம்திங் அன்பிளசன்ட். ஸோ குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம கொடுக்கறதா பனிஷ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் மீன்ஸ் குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயத்த பிடுங்கிறது தான் நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். இன் போத் இஸ் பனிஷ்மெண்ட்,
behavior decreases. In both case of reinforcement, behavior increases. So this reinforcement is applicable for schools for teaching new material by means of programmed learning. What is programmed learning? In each every step, the learner is reinforced by response. ஓகேவா? நம்ம ஒரு புதுசா ஒரு புக்கு நம்ம டீச் பண்றதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்றோம்? ப்ரோக்ராம்டு லேர்னிங் யூஸ் பண்றோம். ப்ரோக்ராம்டு லேர்னிங் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கரெக்ட் ஸ்டெப்புக்கும் லேர்னருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் நம்ம ரெஸ்பான்ஸ் மூலமா. இதானது ப்ரோக்ராம்டு லேர்னிங். ஸோ இதுக்கும் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம பிஹேவியர் மாடிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், பிஹேவியரை வந்து சம்டைம்ஸ் நம்ம தப்பா இருந்துச்சுன்னா அந்த பிஹேவியர் மாத்துறதுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. What is the difference between classical conditioning and operant conditioning? In classical conditioning, we are linking the involuntary response and stimulus. ஓகேவா? ஸோ அதுக்கே தெரியாம ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அந்த ரெஸ்பான்ஸ்க்கும் அந்த தூண்டக்கூடிய விஷயத்துக்கும் கனெக்ட் பண்றதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஆப்ரண்ட் கண்டிஷனிங்னா நம்ம பிஹேவியருக்கும் கான்சிக்வன்ஸுக்கும். ஸோ தூண்டுதல் மற்றும் உணர்வை வெளிப்படுத்துறது தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அந்த பிஹேவியர் நடந்துச்சுன்னா என்ன விளைவு இருக்கும், பனிஷ்மெண்டா ரிவார்டா, இதை பொறுத்து ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஸோ திஸ் இஸ் வாட் classical as well as operant conditioning. These are the very, very important experiments in the learning in psychology. And next we are going to see skill learning. So skill learning is another kind of experiment. What is skill learning? It's a continuous process that does not have distinct and definite stages. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ் கிடையாது, ஆனா அது ரொம்ப கண்டினியூஸா இருக்கும். ஆனா நம்ம கண்டினியூஸா இருக்கும்போது இருந்தாலும் இது நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் அடிப்படையா வச்சு we are categorizing this into 3 phases: cognitive phase, associative phase, autonomous phase. What is cognitive phase? Understanding phase. Associative phase, practice. Autonomous phase, automatic. So cognitive na, so we have to plan what we are going to do. Associative means we are going to practice. Autonomous means we don't need any practice. Automatically the skill was exhibited. ஸோ காக்னிட்டிவ்னா நம்ம பிளான் பண்றோம், மைண்ட்ல நம்ம லேர்ன் பண்றோம் நம்ம என்னென்ன கத்துக்க போறோம்னு. அசோசியேட்னா அதை ப்ராக்டிஸ் பண்றோம். ஆட்டோனமஸ்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கில்ஸ் நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், த சைல்டு வில் லேர்ன் த ஸ்கிப்பிங் ஸ்கில்ஸ், தட் இஸ் காக்னிட்டிவ். அசோசியேட்டிவ், இட் வில் ப்ராக்டிஸ். ஆட்டோனமஸ், ஆட்டோமேட்டிக்கலி த ஸ்கில் வில் இன்பில்ட் இன் த child's memory. It is autonomous. And the motor skills. The motor skills requires the coordination between environmental, internal body stimuli and act to be performed. So there is some coordination between environment, internal body stimuli and act. அந்த செயல்பாடுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நமது நம்ம பாடிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தூண்டுதலுடைய ஒரு ஒருங்கிணைப்பு தான் மோட்டார் ஸ்கில்ஸ். And next we are going to see verbal skills. What are the verbal skills? Memorizing something, or repeating, or recalling, or recognizing. நம்ம ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்றோம், ரிப்பீட் பண்றோம், திரும்ப நினைவுக்கு கொண்டு வரோம், அதை அடையாளப்படுத்துறோம். இதெல்லாம் வெர்பல் ஸ்கில்ஸ் சொல்றோம். What are speaking skills, motor skills, symbolic skills, verbal skills? Okay, these skills are acquired by reflex vocalization that was developed during infancy. குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதான் ரிஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸ். வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது எப்ப டெவலப் ஆகும்? குழந்தை பருவத்தில் டெவலப் ஆகும். இந்த குழந்தை டெவலப் ஆகும் இந்த ரிஃப்ளெக்ஸ் வோக்காலைசேஷன் மூலமாக the speaking skills are developing, and the child will imitate, the child will model after their parents, after their neighbors, after whatever they are, whomever they are seeing. அது யாரெல்லாம் பார்க்குமோ, பெற்றவர்கள், உற்றார் உறவினர், அண்டை வீட்டார் எல்லாரையும் பார்க்கும்ல, எல்லாத்தையும் பார்த்து தங்களை மாத்திக்கும்ல, இதை இமிடேஷன் அண்ட் மாடலிங். ஸோ இதன் மூலமா தான் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். The speaking skills also the coordination between motor skills, symbolic skills and verbal skills. And there are some methods of verbal learning. What are the methods of verbal learning? Paired associates learning, serial learning, free recall. Let us see what is verbal learning again. Verbal learning means what? The acquisition and retention of verbal information.
நம்ம வந்து ஒரு மொழிய பெற்றுக்கொண்டு அதை நிலையில வச்சுக்கிறது தான் வெர்பல் லேர்னிங். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம்? மனப்பாடம் பண்றது வழியா நம்ம பயன்படுத்துறோம். In everyday terms, it's like memorization. There are two basic tasks of verbal learning. One is serial learning and paired associates learning. We already see three methods. In this slide, we are going to see only two methods. After this, we will see the third methods. Serial learning means we should learn how to arrange the items in the particular order. For example, we are learning the letters of alphabet A, B, C, D. We are able to arrange the alphabets in some order. In the same way, we are able to arrange the numbers 1, 2, 3, 4. This is called serial learning. Paired associate learning means we are connecting some other stimulus with our word. For example, we are learning the words, the foreign word. For foreign word is a stimulus. English word is a response. For example, if you are learning the English word, we are connecting this with Tamil word. நம்ம ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கும் போது அந்த இங்கிலீஷ் வார்த்தையோடைய இன்னொரு தமிழ் வார்த்தையோட லிங்க் பண்ணி கத்துக்கிறோம்ல, இதானது paired associate learning. We are going to see some few examples. So whenever you are introducing about yourself, you are showing your face and you are telling, "Hi, my name is Kelly." So next time if you see her, you will remember her name as Kelly. It is called as paired associate learning. So here the face is stimulus and response is the name. So தூண்டுதல் என்பது முகம், response என்பது பெயர். And we are learning word recognition skills, phonics. அந்த pronunciation நம்ம படிக்கிறோம். Ch, itch, itch. So what is itch? The sounding the word out. Okay, so whenever you are shown the letters, you have to release the sound from your mouth. நம்ம கண்களால ஒரு வார்த்தையை பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த எழுத்துக்கான சவுண்ட் உச்சரிக்கிறோம். இது என்னது? paired associate learning. In this, letters shown are stimulus, your sound is response, and this is the word. You are arranging the word. It is the serial learning. So as per the spelling, you are arranging the alphabets. It is called as serial learning. What is free recall? It is almost similar to serial learning. இது கிட்டத்தட்ட சீரியல் லேர்னிங் மாதிரிதான். சீரியல் லேர்னிங்க்கும் ஃப்ரீ ரீகாலுக்கும் என்ன வித்தியாசம்? ஃப்ரீ ரீகாலுக்கு எந்த ஆர்டரும் இல்லை, அதான் ஒரே வித்தியாசம். யூ ஆர் ரிமெம்பரிங் list in a particular order. It is called as serial learning. If you are remembering the list without any order, that is the free recall. For example, when you are going to the grocery shop, you are remembering the list to be bought. It is free recall. You don't need to remember the items to be bought in a particular order. ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல நீங்க பலசருக்கு ஜாமான் எதை வாங்கணுமோ அதை குறிப்பிட்ட ஆர்டர்ல மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அது எப்படி பண்ணணும்? அது எந்த ஆர்டர்ல வேணா பண்ணிக்கலாம், அது மனப்பாடம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதானது ஃப்ரீ ரீகால். So verbal learning means it have three kind of methods. Paired associate learning. We are linking one with another to learn something. For example, we are linking the image with the word to remember the word. We are linking the formula with the word to remember the formula. Serial learning. We are remembering the planets in the particular order. We are remembering the elements of the periodic table. Chemistryல periodic tableனு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஆர்டர்ல பண்றோம். இது சீரியல் லேர்னிங். ஃப்ரீ ரீகால் லேர்னிங்னா நம்ம பாடி பார்ட்ஸ் லேர்ன் பண்றோம். இது எந்த ஆர்டர்ல லேர்ன் பண்றது? ஃப்ரீ ரீகால் லேர்னிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்செப்ட் லேர்னிங். வாட் இஸ் கான்செப்ட்? Concept is a category name with some characteristics. For example, physical is one category name. It has some characteristics. Physical means male, female, late 40s, child,
early 30s, thick brown beard, heavy set, thin, tall, dark hair. ஸோ பிசிக்கல்னா உடல் ரீதியான ஒரு கேட்டகரி. அதோட தன்மைகள் என்ன? ஆணா பெண்ணா, எத்தனை வயசு, அவங்க எப்படி இருப்பாங்க, இதான் பிசிக்கல். பர்சனல் அது ஒரு கேட்டகரி, அதற்கு சில தன்மைகள் இருக்கு. ரிலேஷனல் அது ஒரு கேட்டகரி, அதற்கு சில தன்மைகள் இருக்கு. சோசியல் ரோல் அது ஒரு கேட்டகரி, அதுக்கு சில தன்மைகள் இருக்கு. இதுதான் இது ஒரு கான்செப்ட். So what is concept learning? In concept learning, we are learning through two processes on how we respond to a stimulus. ஒரு தூண்டுதலின் மூலமாக நாம எப்படி உணர்வை வெளிப்படுத்துறோம், இதுதான் கான்செப்ட் லேர்னிங். In concept learning, we are learning through generalization and differentiation. Okay, what is the difference between generalization and differentiation? Already we had seen in the classical conditioning. In generalization, we are understanding every stimulus as the same. So we are giving the same response. In discrimination, we are giving the different response to the different stimulus. அது வெவ்வேறு தூண்டுதல்களுக்கு ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் ஜெனரலைசேஷன். வெவ்வேறு தூண்டுதலுக்கு வெவ்வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் டிஸ்கிரிமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ சி the bank account, we are generalizing the bank account. So bank accountங்கிறது ஒரு பொதுவான ஒரு பேர். It is called as generalization. When we are dividing the bank account into current account and the savings account, it is called as savings specialization. So specialization is a top down approach. Generalization is the bottom up approach. So you see, specialization is a top down approach. Generalization is the bottom to up approach. And also, animal is a generalization. If you want to specialize animals, you can classify into amphibian, reptile, bird, and mammal. If you further want to specialize these words, amphibians can be classified into crocodile, alligator, and frog. Reptiles can be classified into snake and lizard. Birds can be classified into sparrow, pigeon, and parrot. Mammals can be classified into tiger, elephant, lion. In this way, we can classify so many categories from one category. It is called as specialization. If you are learning all categories under one category as animal, it is called as generalization. If you are learning the animal into different category, it is called as specialization. And next one is social learning. So social learning means there are two ways of learning. Our social norms shapes our behavior. நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது இந்த சமுதாயம் நமக்கு கற்றுத்தரது தான் social norms. But in addition to the social norms, sometimes we imitate others. Okay, that's why the social learning is also called as modeling or observational learning. நம்ம மத்தவங்களை பார்த்து அப்படியே பிஹேவ் பண்றோம். For example, we are teaching the good behavior to children. This is what social norms. But the society is doing contrary to what is there in the social norms. அந்த சமூகத்துல உள்ள பழக்க வழக்கங்களுக்கு மாற்றமாக அது நடந்தா அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை தான் அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணும், அந்த குழந்தை இமிடியேட் பண்ணும். இதுதான் இது மாடலிங் ஆர் அப்சர்வேஷனல் லேர்னிங். யூ see, when the adults mistreating a doll, the child sees the adults mistreating a doll. So they will imitate their parents and they too mistreat the doll. அதான் இதுதான் வந்து சோசியல் லேர்னிங். இமிட்டேஷன் வாங்க, நம்ம என்னதான் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம சமூகத்துல வச்சிருந்தாலும் நாம் சரியாக இல்லைன்னு சொன்னா நம்ம குழந்தைகள் கெட்டு போறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு விளங்கிக் கொள்ளலாம். ஓகே, so in this way we have seen several learning experiments. Classical learning is classical conditioning, operant conditioning, and we have seen various other learning experiments. With this, we end up the class. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.